இந்த தீபாவளிக்கு லாஸ்ட் மினிட்ல கூட நீங்க வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட் வச்சு ரொம்ப குயிக்கா ஒரு ஸ்வீட் ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி குடுக்கலாம். எல்லாரோட ஃபேவரட்டான கோகனட் பால் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷான கோகனட்ட நல்லா திருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சீவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க திருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு கோஸா கூட நீங்க கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு நம்ம திருவின தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காயில இருக்க மாய்ஸ்சர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா திருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம்னா நம்ம 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 2 ஏலக்காவையும் இடித்து ஆட் பண்ணிட்டு அந்த ஜாகரியில் இருக்க வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் நல்லா கீயை க்ரீஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக நல்லா உருட்டிக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டேஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 டேஸ் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.